ஒரு ஊரில் ஒரு சிறிய குளம் இருந்தது. அந்த குளம் அழகாக மின்னிக் கொண்டிருந்தது. அதில் நிறைய நிறம் நிறமான மீன்கள் இருந்தன. சின்னது பெரியது எல்லாம். அந்த மீன்களில் ஒரு சிறிய மீன் இருந்தது. அவளுடைய பெயர் மினி. மினி ரொம்ப ஆவலான மீன். எப்போதும் வானத்தை பார்த்து சிந்திப்பாள். வானத்துக்கு அப்பாற்பட்ட உலகம் எப்படி இருக்கும் என்று அவள் மனதிலே யோசிப்பாள். ஒரு நாள் ஒரு பெரிய பறவை வந்து குளத்தின் மேல் பறந்தது. அது சொன்னது, மினி, இந்த குளத்துக்கு வெளியே ஒரு பெரிய கடல் இருக்கு. அங்க அலைகள் ஆடும், பெரிய மீன்கள் விளையாடும். மினி வாவ் என்று ஆச்சரியப்பட்டாள். நான் அந்த கடலை பார்த்தே ஆகணும் என்று அவள் மனதிலே உறுதியாய் தீர்மானித்தாள். அவள் நீந்திக் கொண்டே போனாள். பாதையில் ஒரு ஆமையை பார்த்தாள். அது மெதுவாகச் சொன்னது, அவசரம் பண்ணாதே மினி, வழி நீளமாயிருக்கும். மினி சிரித்துக்கொண்டு, நான் காத்திருக்கிறேன், கடல் எனக்கு காத்திருக்குது என்றாள். சிறிது நேரம் கழித்து ஒரு பெரிய நண்டு வழியை மறைத்தது. நீ இங்க போகக்கூடாது என்றது. மினி மெதுவாக சொன்னாள், நான் சின்னவள்தான் நண்டு அண்ணா, ஆனால் என் கனவு பெரியது. அந்த வார்த்தையைக் கேட்ட நண்டு சிரித்தது. போ மினி, கடல் உன்னை வரவேற்குது. நீண்ட பயணத்திற்குப் பிறகு அவள் ஒரு பளிச்சென ஒளிரும் நீலக் கடலைக் கண்டாள். மினி மகிழ்ச்சியால் ஆடினாள். பெரிய அலைகள், வண்ணப் பவளங்கள், வானம் எல்லாம் மின்னியது. அவள் சொன்னாள், சின்ன தைரியம் இருந்தால் பெரிய உலகம் கூட திறந்துவிடும். குட்டீஸ், சிறியவராக இருந்தாலும் தைரியம் இருந்தால் பெரிய கனவுகள் நனவாகும்.